உங்க குழந்தை நியூரல் டியூப் டிஃபெக்ட்னால பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம். நான் டாக்டர் சதீஷ், உங்க நெய்பர்ஹுட் நியூரோ சர்ஜன். நியூரல் டியூப் டிஃபெக்ட்ல மெயினா ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு ஓப்பன், இன்னொன்னு க்ளோஸ்ட். ஓப்பன்னா பிறக்கும் பொழுதே முதுகுல பெரிய கட்டி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம முன்னாடியே டயக்னோஸ் பண்ணிடுவோம். பிறந்து 2 நாளைக்குள்ள ஆப்ரேஷன் பண்ணணும். க்ளோஸ் நியூரல் டியூப் டிஃபெக்ட்னா வெளியில எந்த டிஃபெக்டும் தெரியாது, ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் தெரியலாம். ஒரு சைனஸ் இருக்கலாம், கீழ் முதுகுல முடி நிறைய இருக்கலாம், ஹைப்பர்ட்ரைகோசிஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா உள்ள நியூரல் டியூப் டிஃபெக்ட் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கின்னு நம்ம எம்ஆர்ஐ பண்ணி பார்த்து என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரியான ஆப்ரேஷன் பண்ணணும். இதுக்கு நம்ம குழந்தை ஒரு 10 கிலோ வெயிட் அதிகமாகிற அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு அப்புறம் கூட நம்ம ஆப்ரேஷன் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணலன்னா குழந்தைக்கு எலும்பு வளர வளர நரம்புகள் போக இடம் இல்லாம மாட்டிக்கின்னு நீர் கோத்துன்னு மேற்கொண்டும் கால் வராம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இந்த மாதிரியான ஆப்ரேஷன் பண்ணோம்னா குழந்தை ஒரு நார்மலான லைஃப் கிட்ட போறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். இதை கருவுல இருக்கும்போதே கண்டுபிடிச்சு அப்பவே ஆப்ரேஷன் பண்றதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் போயிட்டு இருக்கு. எனவே இதை சீக்கிரமா கண்டுபிடிச்சு முறையான வைத்தியம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.